பல வருஷங்களுக்கு முன்பாக அப்பா ஒரு நடந்த சம்பவத்தை அவங்க ஒரு முறை சொன்னாங்க. ஒரு முறை நம்ம சபையின் விசுவாசி ஒரு சகோதரி அப்போ இருந்தவங்க, அவங்களுக்கு அவங்க கிட்னியில் ஒரு ஸ்டோன் ஒன்று உண்டாயிடுச்சு. அந்த ஸ்டோனில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க. அதை ஆப்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க போயிட்டாங்க. அது அவங்கள ரொம்ப வேதனைக்குள்ள பயங்கர பாதிப்புக்குள்ள ஆயிடுச்சு. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாகலை, எவ்வளவோ ஜெபம் பண்ணுறோம் சுகமாகலை. ஒரு முறை அப்பா அவங்க வீட்டுக்கு விசிட்டிங் போயிருக்கும்போது ஏதோ ஒரு ஏவுதல்ல அப்பா ஒரு வார்த்தை கேட்டாங்களாம். சிஸ்டர், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு யாரை பற்றியாகல நீங்கள் ரொம்ப கோபத்தை உள்ளே வச்சுருக்கீங்களா? ரொம்ப வருஷமாக நீங்கள் ஏதாவது ஒரு கோபத்தை உள்ளே வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்களாம். யாரையாவது மன்னிக்காமல் வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்களாம். இதை கேட்ட உடனே அந்த சகோதரி கொஞ்சம் அவங்க அப்படியே ஷி வாஸ் ஷேக்கன். அவங்க சொன்னாங்களாம், அழுதுகிட்டே அப்பாட்ட சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு என் மாமியார் மேலே எனக்கு பயங்கரமான கோபம். எனக்கு அந்த கோபத்துலேருந்து நான் வெளியே வரல. அந்த கோபம் எனக்குள்ளே எரிச்சல் எனக்குள்ளே எழும்பி 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 நான் அவங்களுக்கு நான் ரொம்ப எரிச்சல் ஆகிட்டேன். நான் ரொம்ப கோபமாயிட்டேன். எந்த அளவு கோபமாயிட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் அரிசி புடைக்கும் போது அதில் கல் இருக்கும், சாப்பாடு போடும்போது கல் வரும். ஆனால் என் மாமியாருக்கு அந்த பிளேட்டில் அதை போடும்போது, எனக்கு இவ்வளோ தப்பு செய்கிற, எனக்கு இவ்வளோ தீங்கு செய்கிறவளுக்கு கல் இதெல்லாம் எதுக்கு எடுக்கணும், அப்படியே சாப்பிடட்டும் அந்த கல்லோடு நான் அப்படியே போடுவேன். பலமுறை ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்கிறாரு, உனக்கு ஏன் இந்த எரிச்சல், உனக்கு ஏன் இந்த கோபம், நீ மன்னிச்சிரு, அந்த கோபத்தை உனக்குள்ளே வச்சுக்கிடாத, அந்த கோபத்தை விட்டு நெகிழ்ந்துருன்னு எத்தனையோ முறை பேசியிருக்க. நான் விடலை பாஸ்டர், அந்த கல்லோடு அப்படியே சாப்பாடு போடுவேன். இது மாதிரி பல முறை எனக்கு நடந்திருக்கு. நீங்கள் கேட்ட உடனே எனக்கு புரியுது, ஆண்டவர் கொஞ்ச நாளாகவே என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. நீ அன்றைக்கு அவ்வளோ கோபத்தில் உங்கள் மாமியாருக்கு சாப்பாடில் கல்லை வச்சு உன் கோபத்தை காட்டினேன். இப்போ உன் கிட்னியில் என்ன வந்திருக்கு, கல் வந்திருக்குன்னு ஆண்டவர் பேசினதான் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ அப்பா உடனே கேட்டாங்களாம், சரிம்மா, நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, சுகமாகலை, ஜெபிக்கிறோம், சுகமாகலை, ஒருவேளை உங்களுடைய வியாதிக்கு இது காரணமாக இருக்குமோ, நீங்கள் ஏன் நீங்கள் ஆண்டவற்றை இதை நீங்கள் விட்டு கொடுத்து உங்களை நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணித்து நீங்கள் மன்னிப்பு கேட்டு நீங்கள் விடுதலை ஆகுங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மா, பாஸ்டர் நான் உண்மையாக நான் விட்டுற விரும்புகிறேன் பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்பா ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அந்த அம்மா கதறி கதறி அழுதாங்க. அழுது சொன்னாங்களாம், ஆண்டவரே, என் மாமியார் எனக்கு செய்த எல்லா கொடுமைகளை நான் மன்னிச்சிட்றேன்ப்பா, என் இருதயத்தை விட்டு அதை எடுத்துருங்க ஆண்டவரே. நான் இனிமேல் அந்த கோபத்தை என் உள்ளத்தில் நான் வைக்க மாட்டேன், என்னை குணமாக்குங்க, என் இருதயத்தில் அந்த கோபத்தை எடுத்துருங்க, அந்த கோபத்தை எடுத்துருங்கன்னு அந்த அம்மா கதறி கதறி அழ ஆரம்பிச்சாங்க. ஜெபித்து கொண்டே இருக்கும் போதே திடீர்னு அந்த அம்மா அப்பாட்ட, பாஸ்டர் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், அந்த அம்மா பாத்ரூம் போயிட்டு வெளியே என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், அந்த அத்தனை கல்லும் சுக்கு நூறாக நொறுங்கி அந்த அம்மா யூரின்ல அப்படியே வந்துருச்சு. அந்த நாளில் அந்த அம்மா அந்த நிமிடமே 100% she was totally fine, அப்படியே குணமாயிட்டாங்க. நான் கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் கோபம் தான் காரணம் நான் சொல்லலை, அப்படி பாஸ்டர் சொல்லிவிட்டாரு அப்படி நீங்கள் போய் புதுசாக ஒரு வியாக்கியானம் கொடுக்காதீங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு மனிதனுடைய சரீரத்தினுடைய சுகத்தை கூட கோபம் என்ன செய்ய முடியும், பாதிக்க முடியும். நிறைய பேருடைய இமோஷனல் ஹெல்த், அவங்களுடைய நல்ல நினைவுகளை, மனநிலையை கோபம், உள்ள உட்கார்ந்துருக்கிற கோபம் பாதிக்க முடியும். நல்ல உறவுகளை, குடும்ப உறவுகளை, நல்ல நண்பர்களை, நல்ல ஐக்கியங்களை இந்த உள்ள உட்கார்ந்துருக்கிற கோபம் சுக்குநூறாக நொறுக்க முடியும், அழிக்க முடியும். ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு, வெளியே நீ பேசாமல் இருக்கலாம்ப்பா, வெளியே ஒண்ணுமே காமிக்காம இருக்கலாம், ஆனால் உனக்குள்ள இருக்க கோபத்தை விட்டு நீ நெகிழ்ந்துரு. உனக்குள்ள அந்த கோபம் குடி இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? ஆமா,